1 monthல மட்டும் AI டூல்ஸ்க்காக 12,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. லைக் ChatGPT Plus, Jasper, Copy.ai, Notion, Grammarly டோட்டலா 12,000 rupees ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் பார்த்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா AI வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எம்ப்ளாயிஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணும், AI இல்லாம நம்ம வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான டேர்ம்ஸ் தான் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். அதோட ரிசல்ட்டா நான் நிறைய டூல்ஸை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் 3 months லேட்டர் தான் எனக்கே ரியலைஸ் ஆச்சு நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண டூல்ஸோட ஃபியூச்சர்ஸ்ல 80% கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் ஈவன் சில டூல்ஸ் வந்து இன்னும் ஸ்லோ தான் பண்ணுச்சு. இப்போ AI டூல்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தாட்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களோட அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா நிறைய AI கம்பெனிஸ் வந்து சொல்லாத விஷயங்களும் நிறைய யூடியூப் பீப்புள்ஸும் சொல்லாத விஷயங்களும் நான் இந்த வீடியோவை சொல்ல போறேன். லைக் டார்க் சைட், ஹிடன் காஸ்ட், ப்ரொடக்டிவிட்டி ட்ராப், பிரைவசி நைட்மேர்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரிக்னு எல்லாமே சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோட லாஸ்ட்ல நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா எந்த AI டூல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேம், எது வந்து உங்க டேட்டா வந்து எடுத்துக்குது, எது வந்து உங்களை ரொம்ப டிபெண்டா ஃபீல் பண்ண வைக்குது, எப்ப வந்து AI யூஸ் பண்ணக்கூடாது, இந்த ட்ராப்ல மாட்டாம எப்படி AI யூஸ் பண்ணுங்கிற வரைக்கும் எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா உங்களோட டேட்டா தான் அவங்களோட ப்ராடக்ட். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். லைக் ChatGPT வந்து சில ஒர்க்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்க டேட்டா, உங்க பிசினஸ் ஐடியாஸ், உங்க கான்வர்சேஷன், இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன லைவ் டெமோ பார்க்கலாம். ChatGPT ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அக்கௌண்ட் குள்ள போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல வந்துட்டு டேட்டா கண்ட்ரோல்ஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்க்ளூட் த மாடல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல தான் இருக்கும். இது என்ன அப்படின்னா allow your content to be used to train our models which makes ChatGPT better for you and everyone who uses it. We take steps to protect your privacy அப்படின்னா அவங்க நம்ம லாகின் பண்ணும் போதே அவங்க வந்து இதை கேட்டுக்கணும். லைக் இதை ஆன் பண்ணிக்கலாமா ஆஃப் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பாப்பப் நம்ம வந்திருக்கணும். அண்ட் அது வந்து அது வரல, இது ஆட்டோமேட்டிக்கா ஆன்ல தான் இருக்கு. இது என்ன மீனிங் அப்படின்னா நீங்க ChatGPT கிட்ட பேசுற ஒரு கான்வர்சேஷன், உங்க பிசினஸ் ஐடியாஸ், உங்க கிளைண்டோட இன்ஃபர்மேஷன் அந்த AI வந்து அதோட மாடல்ஸ் ட்ரெயின் பண்றதுக்கு வந்து எடுத்துக்கும். நாளைக்கே வந்து உங்க காம்படிட்டர் வந்து நீங்க கேட்கற மாதிரியான சிமிலர் கொஸ்டினை வந்து கேட்கறாங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்னொரு லைவ் டெமோவையும் பார்க்கலாம். ChatGPT போயிட்டு நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்க போறீங்க. லைக் என்ன அப்படின்னா I'm launching a vacant food delivery service in Bangalore targeting college students. What's my marketing strategy அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது அழகா வந்து ப்ரொவைட் பண்ணும். நமக்கு வந்து ஒரு டீடைல்டான வந்து ஒரு அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸ்டார்ட் டு எண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்து இதுவே வந்து நமக்கு கொடுத்துருச்சு. அண்ட் இதை கொடுத்ததோட மட்டும் இல்லாம இதை ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ணி அதோட மாடலுக்கு வந்து இது ட்ரைனிங்கும் கொடுத்துரும். அண்ட் இது ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்க கொடுத்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு ஓவராலா உங்களுக்கு கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அண்ட் இனி யாராவது கேட்கும் போதும் இதே ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கும் வந்து ஷோ பண்ணும். அண்ட் நீங்க யூனிக்கான யோசனை பண்ணி வச்சது அதுக்கப்புறம் யூனிக்காவே இருக்காது. சோ இந்த மாதிரி சில AI டூல்ஸ் வந்து எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணும் அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ChatGPT. உங்களோட கான்வர்சேஷன், உங்களோட யூசேஜ் பேட்டர்ன்ஸ் என்ன, உங்க IP அட்ரஸ், உங்க டிவைஸோட இன்ஃபர்மேஷன் அண்ட் நீங்க கொடுக்குற மெயில் கண்டென்ட்டையும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கூகுள் ஜெமினி. ChatGPT கலெக்ட் பண்ற எல்லா விஷயத்தையும் இது கலெக்ட் பண்ணும். அது கூட சேர்த்து இன்னும் எக்ஸ்ட்ராவா உங்க கூகுள் அக்கௌண்டோட டேட்டா, உங்க சர்ச் ஹிஸ்டரி, உங்க மெயிலோட கான்டெக்ட், ஆல்சோ உங்க யூடியூப் ஹிஸ்டரியுமே வந்து அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா Jasper AI. நீங்க ஜென்ரேட் பண்ற கான்டென்ட், உங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், உங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து Grammarly. நீங்க டைப் பண்றீங்க எல்லாத்தையும் லைக் உங்க இமெயில், டாக்குமெண்ட், மெசேஜ் அண்ட் ஈவன் உங்க ரைட்டிங் ஸ்டைலையும் வந்து இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் இதோட ரிசல்ட்டா உங்க பிசினஸ் டீடைல்ஸ், உங்களோட கிளைண்டோட இன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த AI வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இது ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி அந்த டேட்டா ஷேரிங்கை வந்துட்டு டிசேபிள் பண்ணி விடணும். அண்ட் நமக்கு பிரைவசி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதுனால டெம்பரரி சாட்டை யூஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடாது. லைக் உங்க கிளைண்டோட நேம், அவங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், அவங்களோட கம்பெனி அண்ட் அவங்க ஃபினான்ஷியல் அண்ட் பர்சனல் டீடைல்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நீங்க ஜென்ரிக்கா கிளைண்ட் நேம், கம்பெனி அந்த மாதிரியான வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா AI வந்து உங்களை லேசியாவும் டிபெண்டன்டாவும் மாத்திடும். AI வந்து ப்ரொடக்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் என்னோட வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா ஒரு சைட் எஃபெக்டும் இருக்கு. யாருமே அதை பத்தி சொன்னது கிடையாது. நீங்க AI யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபாஸ்டா வந்துருச்சு. சோ நீங்க வந்து திங்க் பண்றது ஸ்டாப் பண்றீங்க, அது கொடுத்ததே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அந்த மாதிரி எல்லா டாஸ்க்குமே வந்து AI யூஸ் பண்றீங்க. அண்ட் இன் டைம் என்ன ஆகுது அப்படின்னா அது இல்லாம உங்களால ஒர்க் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனும் வருது. அதோட ரிசல்ட் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீவர். சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னோட பர்சனல் ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ண போறேன். லாஸ்ட் இயர் ஒரு டூல் வந்து நான் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருந்தேன். அண்ட் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட கான்டென்ட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. நான் ஓனா ப்ரூஃப் ரீட் பண்றது ஸ்டாப் பண்ணேன். ஒரு இமெயில் கான்டென்ட்டா இருந்தா கூட அந்த டூலோட ஹெல்ப் இல்லாம நான் பண்ண மாட்டேன். அண்ட் ஒரு நாள் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அந்த டூல் என்னால யூஸ் பண்ண முடியல. லைக் ஐ வாஸ் இன் டோட்டல் பேனிக். as a content writer நான் எதெல்லாமே வந்து என்னோட ஸ்கில்லா வந்து நான் நினைச்சு வச்சிருந்தேனோ அது எல்லாமே வந்து எனக்கு ஸ்ட்ரக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. லைக் என்னோட ஸ்கில்ல வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் மாதிரி எனக்கு அது தெரிஞ்சது. லைக் எனக்கு எப்படி ப்ரூஃப் ரீடிங் பண்றதுன்னு தெரியல, கிராமர் வந்து எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் மறந்துட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஸ்கில் ஓரியன்டட் வேர்ல்ட்ல ஒரு டூல் உங்க ஸ்கில்லையே வந்து உங்களை மறக்கடிக்குது அப்படிங்கிறது ஐ கேன் அக்செப்ட் தட்.
லைக் ஒரு டூல் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது போய் அந்த அசிஸ்டன்ட் வந்து அடிக்ஷனா மாறிடுச்சு. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா சைக்காலஜி டேர்ம்ல வந்து இது காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா பிரெயின் வந்து என்ன சொல்லுவாமா, லைக் ஏஐ வந்து இந்த டாஸ்க் பண்ணுது, உன் ஸ்கில்ல வந்து இப்ப நீ யூஸ் பண்ண வேணாம், சோ உன் எனர்ஜி வந்து நீ சேவ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்குவாமா. சோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்ச ஸ்கில்லையே வந்து நம்ம அங்க மறக்கிறோம். ஒவ்வொரு டைம்ல இது எதை வந்து ரிசல்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் ரைட்டிங் ஸ்கில் வந்து அங்க லேக் ஆகும், கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து கம்மியாயிரும், ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ற எபிலிட்டியும் வந்து அங்க வீக் ஆகுது, அண்ட் முக்கியமா கிரியேட்டிவிட்டியோட டிபெண்டன்ஸும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம கூட ஏஐ இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்போம் அப்படிங்கறத போய் ஏஐ நம்ம கூட இல்ல அப்படின்னா நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் வந்துருச்சு. இப்படிதான் நிறைய பேர் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண முடியாம இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னா 80-20 மெத்தட்ல தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 80% ஆஃப் ஒர்க் வந்து நீங்க பண்ணணும், 20% ஆஃப் ஒர்க் மட்டும் தான் ஏஐ பண்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து ஒரு மெயில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மெயில் வந்து 80% நீங்க தான் எழுதணும் அண்ட் 20% ஏஐ வந்து அந்த மெயிலை வந்து பாலிஷ் தான் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் டோட்டலா மொத்த இமெயில் கண்டென்ட்டுமே வந்து ஏஐ வந்து எழுத சொல்லக்கூடாது. அண்ட் தேர்ட் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் ட்ராப். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அவங்களும் வந்து ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டர் தான். அவங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி எங்க சொல்லியிருந்தாங்க, which is I'm totally shocked about it. Like ChatGPT-க்கு வந்து 1.6K, Jasper AI-க்கு வந்து 3.3K, Copy.ai-க்கு வந்து 2.5K, Grammarly-க்கு வந்து 1K, Notion AI-க்கு வந்து 830, Canva Pro AI Future-க்கு வந்துட்டு 415, Midjourney-க்கு வந்துட்டு 2.5K. So டோட்டலா 12,000 rupees அவங்க AI டூல்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்றாங்க. So இதுவே இயர்லி 1,46,000 ஆயிடுச்சு. எப்படி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து நம்ம ட்ராப் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ரீ ட்ரையல் தான். ஃப்ரீ ட்ரையல்னால நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும், which is automatic billing. சில டூல்ஸ் இருக்கு, லைக் அவங்க வந்து 7 days ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க. ஆப்வியஸா ஃப்ரீ ட்ரையல்னாலே நம்ம கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் 7th டேல நமக்கு வந்து ஒரு இமெயில் வரும், லைக் நம்ம ட்ரையல் பீரியட் வந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு இமெயில் வரும். அதை கேன்சல் பண்ணலாம் போனோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸா இருக்கும் சில டூல்ஸ்ல எல்லாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது 8th டேங்கும் போது நம்ம அமௌண்ட் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்துருவாங்க. அண்ட் செகண்ட் ட்ராப் என்ன அப்படின்னா ஆனுவல் பேமெண்ட் தான். சில டூல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி ஒரு ரேட் சொல்லுவாங்க. அதே வந்து ஆனுவல் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரேட் வச்சிருப்பாங்க, which is like ஒரு டிஸ்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் சேவ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பாப்பப் அங்க இருக்கும். சோ அதை பார்த்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஃபாலோ ஆயிருவோம், லைக் நம்ம அதை ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து வாங்கவும் செஞ்சிருவோம். சோ ஆட்டோமேட்டிக்கா 10 months நீங்க யூஸ் பண்ணாத ஒரு டூலுக்கு வந்து நீங்க இயர்லி பே பண்றீங்க. சோ இன் பிட்வீன் கேன்சல் பண்ணலாம்னு நினைச்சாலும் முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பேவும் பண்ணிட்டோம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட் டீடைல்ஸ் கொடுக்காத ஃப்ரீ ட்ரையல்ஸ் டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. இல்ல அப்படியே நீங்க வந்து கார்ட் டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலுமே அந்த ட்ரையல் பீரியட் எப்போ முடியுதோ அதுக்கு முன்னத்து நாள் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணி அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆனுவலா தேவைப்படுது அப்படின்னா ரிசர்ச் பண்ணி இந்த டூல் நமக்கு ஆனுவலா பே பண்றதுக்கு ஒர்த் தானா அப்படிங்கறது ரிசர்ச் பண்ணிட்டு அந்த டூலுக்கு வந்து நீங்க பே பண்ணுங்க. அண்ட் ஃபோர்த் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா ஏஐ கொடுக்குற எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது. இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ட்ரூத் தான். ஏன் அப்படின்னா ஏஐ கொடுக்குற எல்லாமே வந்து ஒரிஜினல் கான்டென்ட்டா வந்து இருக்காது. ஏஐ வந்து ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா அதை வந்து ட்ரெயின் பண்ணும் போது மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ், வெப்சைட், கான்டென்ட்ல நிறைய விஷயத்த வந்து உள்ள கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுல வந்து நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, லைக் வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ண டேட்டால இருந்து ரெலவெண்டான பேட்டர்னை வந்து சூஸ் பண்ணி அதுல நிறைய ரீமிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீபர்பஸ் பண்ணிட்டு அதுல இருக்கிற கண்டென்ட் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், which is automatically not a original content. அது ரிசல்ட் பண்றதை பார்க்கும்போது நமக்கு ஒரிஜினல் கண்டென்ட்டா தான் தெரியும், பட் அது வந்து ஒரிஜினல் கிடையாது. இன்னொரு டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா டெக்னிக்கலா ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு காப்பி பேஸ்ட் மிஷின் மாதிரி தான். இதுக்கு ஒரு லைவ் டெஸ்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். ChatGPT போய் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, லைக் ரைட் 50 word ஆர்டிகல் அபவுட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஃபார் ஸ்மால் பிசினஸ் அப்படின்னு நீங்க கொடுக்குறீங்க. அது என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, நமக்கு ரொம்ப ஒரிஜினல் மாதிரியான ஒரு கான்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது அப்படியே வந்துட்டு காப்பி பண்ணிட்டு காப்பிஸ்கேப்ங்கிற வெப்சைட்ல வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். நான் இப்போ வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்ம காப்பி பண்ணதை கிராமரி பிளாகரிசம் செக்கர்ல போட்டுட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். சரி, இதை வந்து அதுலயே காமிக்குது. 10 ரைட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, லைக் பிளாகரிசம் வந்து இருக்குது, அண்ட் வந்து வேர்ட் சாய்ஸ் வந்து இருக்குது, அண்ட் அது இல்லாம அடிஷனல் இஷ்யூஸும் வந்து இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் இது 100% ஒரிஜினல் கிடையாது. நீங்க அப்படியே காப்பி பண்ணி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் டூயிங் a wrong thing. ஸோ இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ChatGPT கிட்ட என்ன கேட்க போறோம் அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் ரைட்டிங்க்கு தான் நம்ம கேட்க போறோம். இந்த மாதிரினா ரைட் யூனிக் டேக்லைன் ஃபார் வேகன்ட் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கறது கேட்டுட்டு அது என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, நமக்கு ரொம்ப யூனிக்கான சில டேக்லைன் சொல்லி இதெல்லாமே வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம இதை ஏதோ ஒன்று காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் கூகுளில் போய் நீங்க அதை சர்ச் பண்றீங்க அப்படின்னா அந்த டேக்லைனை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும்.
கிரியேட்டிவ் அவுட்புட் கூட இங்க ஒரிஜினலா இருக்காது. ஏன் அப்படின்னா ஏஐ எப்பவுமே வந்து ஆல்ரெடி இருக்கிறதுகிட்ட இருந்தா வந்து லேர்ன் பண்ணிக்குமே தவிர புதுசா அது வந்து கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் லீகலா இது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கும். லைக் காப்பிரைட்டிங் இஷ்யூஸ்னு நம்ம நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ எப்பவுமே பிளைண்டா வந்து ஏஐ கொடுக்கறத வந்து ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே டைரக்டா போஸ்ட் பண்ணிடாதீங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 80% நீங்க ஒர்க் பண்ணணும், 20% வந்து ஏஐ ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்க எழுதுறது வந்து ஏஐ கிட்ட வந்து பாலிஷ் பண்ண சொல்றீங்க அப்படின்னா நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளாகரிசம் செக்கும் பண்ணிக்க. அண்ட் ஃபிஃப்த் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா ஏஐ எப்பவுமே வந்து ஹாலுசினேட் பண்ணும். ஹாலுசினேட் அப்படின்னா என்ன அப்படின்னா டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா லையிங் தான். லையிங் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த வந்து லைக் இருக்கிற மாதிரியான சில பொய்களையும் வந்து ஏஐ வந்து சொல்லும். 4 ட்ரூத் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டோம். இந்த ட்ரூத்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏஐ டூல்ஸ் எல்லாமே வந்து தப்புன்னு சொல்ல, பட் வே ஆஃப் அடாப்டிங் இட் அப்படிங்கறத வந்து ரொம்ப முக்கியம். வே ஆஃப் அடாப்டிங் இட் அப்படின்னா அது கொடுக்குற எல்லாத்தையுமே வந்து நம்பிட்டு நம்ம அப்படியே வந்து சோஷியல் மீடியால வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த 80-20 கான்செப்ட் வந்து மறந்துடாதீங்க. எதுக்கெல்லாம் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியாஸை வந்து பிரைன் ஸ்டார்ம் பண்றதுக்கு, உங்களோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் கிரியேஷனுக்கு, ஒரு விஷயத்த கத்துக்கிறக்கோ இல்ல ரிசர்ச் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் எதுக்கெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபைனலான ஒரு கண்டென்ட் பப்ளிகேஷனுக்கு, ஒரு இம்பார்ட்டன்டான டிசிஷனுக்கு, ஹியூமனோட கிரியேட்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, இதுக்கெல்லாம் ஏஐ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஏஐ வந்து குவிட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தப்பு தான். எப்பவுமே நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேலன்ஸ்ட் அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் அது வந்து ஒரு அசிஸ்டன்டா யூஸ் பண்ணமே தவிர அடிக்ஷனா எப்பவுமே மாறக்கூடாது. இல்ல நீங்க வந்து ஒரு டூல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டூல் நிஜமாவே நமக்கு வேணுமா, அல்லது நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் நீங்க சப்ஸ்கிரிப்ஷனே ஆக்டிவேட் பண்ணணும். அண்ட் முக்கியமா உங்க டேட்டா வந்து நீங்க பிரைவேட்டா வச்சிருக்கணும். உங்க கிளைண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோ இல்ல உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், உங்க பிசினஸோட ஃபினான்ஸ் டீடைல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க ஏஐ டூல்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது. அண்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் பிடிஎஃப் வந்துட்டு என்னோட கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. I will see you in the next one.